நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவையில் விமான நிலையத்திற்கு பின்பக்கம் அமைந்துள்ள காலியான மைதானத்தில் முதலாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி தனது காதலனோடு காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு மது போதையில் வந்த 3 பேர் காதலனை தாக்கிவிட்டு அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பலரும் சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்தும் தங்களது கருத்துக்களையும் பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் சுப்பிரமணியபுரம், ஈசன் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ஜேம்ஸ் வசந்தன் தனது முகநூல் பக்கத்தில் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்தது சர்ச்சையாக மாறியுள்ளது. அந்த பதிவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக அந்த இடத்தை தொலைக்காட்சியில் காண்பித்த போது அந்த பெண் மீதும் அவளது ஆண் நண்பன் மீதும் கோபம் வந்தது. பகலிலேயே ஆள் நடமாட்டமற்ற திகிலான அந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் அவர்கள் போனது தவறு. முதலில் அந்த பெண் தவறு. இவ்வளவு தனிமையான இடத்திற்கு எப்படி போகலாம் என்று ஜேம்ஸ் வசந்தன் பதிவிட்டிருந்தார். இதனை கண்டு கொதித்த இணையவாசிகள் இன்னும் எத்தனை வருடங்களுக்குத்தான் பெண்ணின் ஆடைகளையும் அவர் ஏன் அந்த நேரத்தில் அங்கு சென்றார் போன்றவற்றை சொல்லி பாதிக்கப்பட்டவர்களையே குறை சொல்வீர்கள்? அந்த 3 நடுநிசி நாய்களும் ஏன் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என குற்றவாளிகளை கண்டிக்காமல் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை சொல்வது உங்களின் பிற்போக்குத்தனத்தை காட்டுகிறது. பிற்போக்குத்தனத்தை பேசும் பூமர் போல கருத்து பதிவிட வேண்டாம் எனவும் சிலர் காட்டமாக ஜேம்ஸ் வசந்தனை விமர்சித்து பதிவிட்டனர். மேலும் ஜேம்ஸ் வசந்தன் அந்த பதிவில் அந்த 3 முட்டாள்களுக்கும் ஆளுக்கு 3 நிமிடங்கள் ஒரு அரைகுறை இன்பம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்களது வாழ்க்கையே முடிந்து போனதல்லவா? இப்போது இனி அழுது பயனில்லை என்று அவர் பதிவிட்டிருந்தார். இதனையும் குறிப்பிட்ட இணையவாசிகள் குற்றவாளிகள் மீது அவ்வளவு அக்கறையா? ஏற்கனவே அவர்கள் மீது கொலை, கொள்ளை வழக்குகள் உள்ளன. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து இந்த கொடூர சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் வாழ்க்கை முடிந்து போனதல்லவா என்று கருணை காட்டுவது என்ன மனநிலை என்றும் இணையவாசிகள் வார்த்தைகளால் வெளுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், எங்கும் எந்த நேரத்திலும் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு, பாதிக்கப்பட்ட பெண்ணை விமர்சிக்காதீர்கள் என கூறிய நிலையில் பலரும் அவரது கருத்தை பாராட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.